பூந்தமல்லி தொகுதி தாவேக்க வேட்பாளர் மீது பெண் நிர்வாகி கொடுத்த பாலியல் புகாரில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த சம்பவத்தில் தற்போது பாய்ந்த வழக்கின் பின்னணி என்ன? பூந்தமல்லி தனி தொகுதி திரு ஆர் பிரகாசம், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பூந்தமல்லி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பிரகாசம் என்பவர் மீது அதே கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கணவருடன் வந்து சம்பந்தப்பட்ட பெண் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நேரம் பார்த்து பொய் புகார் அளித்திருப்பதாக பிரகாசம் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இருதரப்பும் நியாயம் கேட்டு காவல் நிலையத்தின் படியேறிய நிலையில் உண்மையில் நடந்தது என்ன? உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படுமா? திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் குட்டி என்கிற பிரகாசம். விஜயின் தீவிர ரசிகரான இவர் ஆட்டோ ஓட்டி வந்த நிலையிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. பிறகு விஜயின் மக்கள் இயக்கத்தில் இணைந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றுள்ளார். தொடர்ந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தாவேக்கா செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டவர் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பூந்தமல்லி தனி தொகுதியில் தாவேக்கா சார்பில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தாவேக்கா பெண் நிர்வாகி ஒருவர் பிரகாசம் மீது பாலியல் புகார் கொடுத்துள்ள சம்பவம் கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக திருவள்ளூரில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் தாவேக்கா மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அப்போது தாவேக்கா மகளிரணி நிர்வாகி ஒருவருக்கு பிரகாசம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் கட்சி தலைமையிடம் புகார் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் கட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய கணவருடன் சென்று திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பூந்தமல்லி தாவேக்கா வேட்பாளர் பிரகாசம் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் திருவள்ளூர் நகர் போலீசார் பிரகாசம் மீது பொது இடத்தில் ஆபாசமாக நடந்து கொண்டது, பாலியல் துன்புறுத்தல், மிரட்டல் உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து புகார் அளித்த பெண்ணிடம் முதற்கட்டமாக விசாரணை மேற்கொண்டதும் பிறகு பிரகாசிடம் விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புகார் கொடுத்த தாவேக்கா பெண் நிர்வாகிக்கு எதிராக பூந்தமல்லி வேட்பாளர் பிரகாசத்தின் மனைவி சுகுணா திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பரபரப்பு புகார் கொடுத்துள்ளார். அதில் சம்பந்தப்பட்ட பெண் மகளிர் அணியில் நிர்வாக பொறுப்பு வாங்கித்தர கோரி பிரகாசமுக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறியுள்ளார். பொறுப்பு வாங்கி தராததால் தன்னுடைய கணவர் மீது பொய் புகாரை அளித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிலர் அந்த பெண்ணை தூண்டிவிட்டு பொய் புகார் அளித்திருப்பதாகவும் சாடியுள்ளார். அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலன்னு எந்த மாதிரி தேவையில்லாத புகாரெல்லாம் அவங்க தெரிவிக்கிறாங்க. அது மீடியா மூலமா ஒருத்தர் தெரிவிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு தப்பான விஷயம். அந்த மாதிரி ஆளே இல்லைங்க. அவரு யாரை வேணாலும் கேட்டுப்பாங்க. எங்க நிர்வாகிங்க லேடிஸ்க்கு யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பாங்க அவரோட கேரக்டர் பத்தி. அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலாம். ஒரு லேடி இந்த அளவுக்கு வருவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. தாவேக்கா வேட்பாளர் மீது பாலியல் புகார் கொடுத்த நிலையில் சம்பந்தப்பட்ட பெண் மீதும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் இரு தரப்பினரிடையே விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் பரப்புரைக்கு ஆயத்தமான வேட்பாளர் தன் மீதான புகார் காரணமாக காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். தேர்தல் நெருங்கிய நிலையில் பூந்தமல்லி தொகுதியின் தாவேக்கா வேட்பாளர் மீது பெண் நிர்வாகியே பாலியல் புகார் அளித்துள்ள சம்பவம் அந்த கட்சியினர் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.